சிவபெருமானை திருமால் கைகூப்பி வணங்கிய நிலையில் உள்ள திருக்கோயில். பரந்தக சோழனால் கட்டப்பட்ட தேவார பாடல் பெற்ற சிவன் கோயில். பார்வதி தேவியால் மணலால் செய்யப்பட்ட சிவலிங்கம். இங்கு உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் அனைத்து கோவில்களில் உள்ள சிவலிங்கத்தையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருள்மிகு மணிகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோயில் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மணிகண்டேஸ்வரர் சிவன் கோயில் வேலூர் மாவட்டம் திருமால்பூரில் தான் அமைஞ்சிருக்கு. திருமால்பூர் ரயில்வே நிலையத்தில் இருந்து ஒரு 300 மீட்டரில் இந்த கோயில் உள்ளது. தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது 11வது தலமாக உள்ளது. திருநாவுக்கரசர், சம்பந்தர் இந்த கோயிலை பற்றி தேவாரம் பாடி உள்ளனர். 1000 வருடம் பழமையான இந்த கோயிலை பரந்தக சோழனால் கட்டப்பட்டு உள்ளது. இக்கோயிலில் மூலவராக மணிகண்டேஸ்வரர் உள்ளார். அம்மனின் பெயர் அஞ்சனாசி. வில்வ மரம் தல விருட்சமாக உள்ளது. இக்கோயிலின் தீர்த்தம் சக்கர தீர்த்தம். இந்த கோயில் உள்ள இடத்தின் புராண பெயர் அரி சக்கரபுரம் திருமால்பேறு என்று இருந்து உள்ளது. காலப்போக்கில் திருமால்பூர் என்று ஆனது. இப்பொழுது இந்த கோயிலின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பார்வதி தேவியால் விருதசீர நதிக்கரையில் மணலால் அமைக்கப்பட்ட லிங்கம் இங்கு மூலவராக உள்ளது. மூலவர் லிங்கம் மணலால் செய்யப்பட்டு உள்ளதால் அபிஷேகம் செய்யும் பொழுது கரைந்துவிடும் என்பதால் லிங்கத்தின் மீது செம்பால் செய்யப்பட்ட கவசம் சாத்தி அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவபெருமானின் மூலஸ்தானம் அருகே திருமால் கைகூப்பி வழங்கிய நிலையில் செந்தாமரை கண்ண பெருமாளாக காட்சி தருகிறார். மூலவரின் அருகே அதிகார நந்தி நின்ற நிலையில் உள்ளது. சிவன் கோயில் என்றாலும் பெருமாள் இங்கு இருப்பதால் பிரம்மோற்சவ காலத்தில் கருட சேவை இங்கு நடக்கிறது. இப்பொழுது இந்த கோயிலோட தல வரலாறு பார்க்கலாம். ஜலேந்திரன் என்ற அரக்கனை கொல்ல சிவபெருமான் சக்கராயுதம் ஒன்றை உருவாக்கியிருந்தார். தசிசி என்ற முனிவரை கொல்ல திருமால் ஏவிய சக்கராயுதம் முனிவரின் தெய்வீக தன்மையால் செயலிழந்து போனது. அதனால் சிவபெருமானிடம் சக்கராயுதம் பெறுவதற்காக திருமால் தினமும் 1000 தாமரை மலர்களால் பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் 1000 தாமரைகளில் ஒன்று சிவபெருமான் மறைத்து விட்டார். தனது பூஜையை நிறைவு செய்வதற்காக திருமால் தனது கண்களில் ஒன்றை தாமரையாக மாற்றி பூஜை செய்தார். இதனை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் திருமாலுக்கு பார்வையை வழங்கியதுடன் சக்கராயுதமும் வழங்கினார். நீ கூறி வழிபட்ட 1000 நாமங்களால் என்னை யார் பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் முக்தியை கொடுப்பேன் என்று வரம் தருகிறார். திருமால் சிவபெருமானிடம் இத்தலத்தில் ஒரு கண நேரம் தங்கியவர்களுக்கும் முக்தி அளிக்க வேண்டும் எனவும் இங்கு வழிபட்டால் அனைத்து கோவிலில் உள்ள சிவலிங்கத்தையும் வழிபட்ட பலன் கிடைக்க வேண்டும் எனவும் வரம் கேட்கிறார். சிவன் மகிழ்ந்து திருமால் கேட்ட வரத்தை அளிக்கிறார். இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு. இப்பொழுது கோயிலை சுற்றி பார்க்கலாம். சுமார் 1.20 ஏக்கர் அளவில் சுற்றி மதில் சுவர்களுடன் கிழக்கு நோக்கியபடி 5 நிலை ராஜகோபுரம் இருக்கிறது. கோபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு புறம் வலம்பூரி விநாயகர் சன்னதியும் மறுபுறம் திருமுருகன் சன்னதியும் உள்ளது. கோயில் எதிர்ப்புறத்தில் சக்கர தீர்த்தம் உள்ளது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்து உள்ளது. கோயில் உள்ள வந்ததும் நேரா பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் பார்க்கலாம். கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அழகான மண்டபம் இருக்கு. கொடிமரத்துக்கு ரைட் சைடில் இந்த கோயிலின் தலவிருச மரமான வில்வ மரமும் அம்மன் சன்னதியும் இருக்கு. கொடிமரத்துக்கு அடுத்து ஒரு அழகான நந்தி சிலை உள்ளது. கோயில் உள்ள வந்ததும் 2 பிரகாரம் இருக்கிறது. முதல் பிரகாரத்தில் மூலவர் சன்னதி முன்பு ஒரு சிறிய நந்தி உள்ளது. அந்த நந்திக்கு பின்பு திருமால் நின்று கை கூப்பியபடி சிவபெருமானை வணங்கிய நிலையில் உள்ளார். இங்கு துவாரபாலர்கள் பெரிய அளவில் காணப்படுகின்றனர். மூலவர் சன்னதி லெப்ட் சைட்ல இங்கு விநாயகரை 10 கைகளுடன் காணலாம். அவரை வல்லப விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படியே லெப்ட் சைட்ல வந்தீங்கன்னா சோழீசர் சன்னதி இருக்கு. அடுத்து 4வர் சன்னதி, பொல்லா பிள்ளையார் மற்றும் 64 நாயன்மார்களையும் வரிசையா வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து தட்சிணாமூர்த்தி, சப்த கன்னிகள் சன்னதி, சிதம்பரேஸ்வரர் சன்னதி, கஜலட்சுமி சன்னதி, 8 கைகளுடன் காட்சியளிக்கும் துர்கை சிலை, வள்ளி தேவனையுடன் காட்சியளிக்கும் முருகர் சன்னதி,
வீரபத்திரர், காலபைரவர், சந்திரன் மற்றும் சூரியன் சிலைகளும் பார்க்க முடியுது. இங்கு மூலவர் மணிகண்டேஸ்வரராக காட்சி தருகிறார். வெளிப்பிரகாரத்தில் திருநாவுக்கரசருக்கு தனி சிலை உள்ளது. கோயிலை சுற்றி வலம் வந்தால் சண்டிகேஸ்வர சன்னதி மற்றும் நவகிரக சன்னதிகளை பார்க்கலாம். பிறகு அம்மன் சன்னதியை பார்க்கலாம். அம்மன் சன்னதி செல்லும் வழியில் தலவிருச மரம் இருக்கிறது. அங்கு சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார்கள் மற்றும் நாகர் சன்னதியும் பார்க்க முடியுது. இங்கு அம்மன் அஞ்சனாசி என்று பெயரில் அருள்பாலிக்கிறார்கள். அம்மனுக்கு முன்பு ஒரு சிங்க வாகனமும் உள்ளது. இது ஒரு சிவாலயம் என்றாலும் மகாவிஷ்ணு இங்கு சிவனை வழிபடுவதால் பல வைணவ மரபுகளும் இக்கோயிலில் பின்பற்றப்படுகின்றன. உதாரணமாக விபூதியுடன் தீர்த்தமும் வழங்கப்படுகிறது. அதுபோல பிரம்மோற்சவம் போன்ற திருவிழா நாட்களில் கருட சேவையும் நடைபெறுகிறது. இங்கு மாசி மாதம் நடக்கும் 10 நாள் பிரம்மோற்சவத்தில் மக நட்சத்திரம் அன்று தீர்த்தவாரி நடக்கும். இந்த திருவிழாவில் தான் பெருமாளுக்குரிய கருட சேவையும் நடக்கிறது. ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆணி திருமஞ்சனம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரையும் ரொம்ப விசேஷமா இங்கு கொண்டாடப்படுது. பெருமாள் சிவபெருமானை வணங்கி சக்கரம் பெற்ற தலம் என்பதால் இங்கு வழிபடுறவருக்கு எதிரி பயம் இருக்காது. வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்பது நம்பிக்கையே உள்ளது. இங்கு மக்கள் நேர்த்திக்கடனாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர். இந்த அற்புதமான சிவன் கோயிலை நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. இது போல விரைவில் மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.